மாப்பிள்ளைக்கு இதுல சம்பாதிக்கிற தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? அவருக்கு பொறுப்பு இல்லையா? சரிம்மா, எல்லாம் சரியா நடக்கணுமே. பார்ட்னர்ஷிப் வேற. ஒரு வார்த்தை தப்பா வந்தா கூட மொத்தமா கலகலத்துரும். இவருக்கு பொறுமைங்கிறது சுத்தமா போராது. இப்போ குழந்தை ஷாலினி வீட்ல தானே இருக்கா? ஆமா, அவ தாத்தா பாட்டி கூட இருக்கா. பணம் ஏதாச்சும் வேணுமாமா? வேண்டாம்ப்பா, அதுக்காக நான் இங்க வரல. அவர் வேலையை விட்டது தப்புன்னு என் மனசுல ஒரு குடைச்சல். உங்ககிட்ட சொல்லி அழுதா மனசுக்கு ஒரு ஆறுதல். அதான் வந்தேன். இத பாருடி, மாப்பிள்ளை திரும்பி வந்ததும் இதையே சொல்லி காட்டி அவரை நோகடிக்காத. ஒருவேளை அவரோட பிசினஸ்ல பெருசா லாபம் வந்தா அதுவும் நோக்குதானம்மா. வசந்தி, இனிமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீ நிம்மதியா தூங்க போமா. சண்டே மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்கு, நீ நிச்சயமா வரணும். எதுக்குப்பா? முக்கியமான விஷயம் பேசணுமா. ஆனந்தி கூட வர்றா. ஆனந்தியே உனக்கு ஃபோன் பண்ணுவா. விஷயம் என்னன்னு தெரியும். போம்மா, போ. ராகுல், போதும், போய் படு. அம்மா, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கான். உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்பா கிட்ட போய் சொன்னம்மா, வேலையா இருக்கு, அம்மாவை கூட்டின்னு போன்னு சொல்லிட்டா. அவர் எங்கேயும் வரமாட்டாரு. எல்லாத்துக்கும் அனாத மாதிரி நான் தான் போய் நிக்கணும். நான் என்ன படிச்சவளா இல்ல உத்தியோகம் பாக்குறவளா? நீ அவசியம் வரணும். ராகுல், ராத்திரி வேளையில என்னை எரிச்சல் மூட்டாத. பேசாம படு. ஏன் கிட்ட எதையுமே சொல்லாத. உங்க அப்பா வந்தது சொல்லு. தினமும் அப்பா லேட்டா வரார். காலையில அப்பா கிட்ட போனா தூக்கத்துல எழுப்பாதான் திட்டுற நீ. எப்பதானே அப்பா கிட்ட பேசுறது? என்னடா குரல் ஓங்குறது? பெத்த வாங்குற மட்டு மரியாதை எல்லாமே கொன்னு போட்டுருவேன். டேய் ராஸ்கல், படிக்கிற பொருளைய தூக்கி எறியற. படிப்பு வருமாடா நோக்கு? ஒண்ணு சேவி அந்த மாதிரி பேசாம படுத்து தூங்குடா. கொன்னுடுவேன். அழாத. திரும்பி படுத்துக்கோ. மூச்சு விட்ட தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. படுறா. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுத்து, இன்னும் அவரை காணோம். சுமதி, சுரேஷ் இன்னும் வரல? இல்லம்மா. ஏதாவது சொல்லிட்டு போனானா? அவர்தான் எதையுமே சொல்ல மாட்டாரே. லேட் ஆகும்னா ஃபோன் பண்ணுவானே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்குமா பயம்? வந்துடுவா, நீ கவலைப்படாத. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பானோ? இல்ல, அவருக்கு அந்த அளவுக்கு ஏதுமா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அச்சச்சோ, நீ ஏமா அழற? அவன் வந்துருவான். அப்பா கிட்ட சொல்லி பார்க்க சொல்றவா. வர லேட் ஆகும்னு ஏதாவது சொல்லிட்டு போனானம்மா? எதுவுமே சொல்லலப்பா. அப்படியே லேட் ஆகினா கூட போன் பண்ணிடுவேன். உள்ளூர்ல இருக்கும்போது இது வரைக்கும் ராத்திரில எங்கேயுமே தங்குறது இல்ல. அதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. பயப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆம்பளை தானே, வந்துடுவாரு. எதுக்கு இப்படி எல்லா தூக்கத்துக்கு எடுத்துட்டு? சந்தோஷ், நீ வேணும்னா ஒருக்கா வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வாயே. இந்த நடு ராத்திரில எங்கன்னு போய் தரது மணி? அதுக்காக சும்மா இருக்க முடியுமா? நீயும் ரமேஷும் வண்டி எடுத்துட்டு போங்க. இல்ல சுரேஷ்க்கு ஒரு பேஜாவது பண்ணி பாருங்க. நெட்வொர்க் ஃபெயிலியர்னு வருது. அவருக்கு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்கு. ஆண்டவர் இருக்கா, பயப்படாதம்மா. என்ன சும்மா இருக்கேளே, இப்ப என்ன பண்றது?
என்னாச்சு? ஏன் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கள்? எனி ப்ராப்ளம்? எங்கடா போயிருந்த? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. அம்மா, சுமதிக்கு என்னாச்சு? ஏன் இப்படி அழறா? அழாம என்னடா பண்ணுவா? நீ வர லேட் ஆகணும் ஒரு போனா பண்ணப்படாது. பாவம் துடிச்சு போயிட்டா. இல்லம்மா, போன இடத்துல ஃபோன் இல்ல. அதுவும் அவசரமா. பாரதி, சுமதியை கூட்டின்னு போ. இவனுக்கு சாப்பாடு வை. போங்க, எல்லாரும் தூங்க போங்க. போங்க. நில்லுடா. பொண்டாட்டி புள்ள இருக்கிறவங்க தப்பு பண்ண மன்னிப்பே கிடையாது. உனக்கும் பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்காங்க. இத வாங்கினா உங்க அம்மா என்ன தொலைச்சிருவா. எனக்கு இதான் வேணும். சுஷ்மா, இது பாருமா, எதிர்த்து பேசுறது தப்புமா. பெரியவங்க சொல்றது கேளு. என்ன மூட் அவுட்டா? எஸ். சரி டாக்டர், நான் கிளம்புறேன். இந்தா, உனக்காக 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம். வீட்டுக்கு போலாம். என்ன சுஷ்மா, பச்சை குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு? எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுதுல. அதான் சொல்லிட்டேல, எனக்கு எதுவும் வேண்டான்னு. விடுங்களேன், வீட்டுக்கு போனோம். அக்ஷயா, அப்பா இங்க பாருங்களேன், அக்ஷயா ஏதோ பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களாப்பா, நான் கேட்ட அதே ட்ரெஸ்ஸ அக்ஷயா வாங்கி கார்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்றீங்க? போட்டுக்கோ. போலாமா? போலாம்.
டாடி பெங்களூர்ல இருந்து எப்போ வருவீங்க? ஜஸ்ட் 2 டேஸ்மா. I'll miss you டாடி. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? ஷாப்பிங் போயிட்டு வரோம். ஷோ, என்கிட்ட சொல்லிட்டு போனியா நீ? நீ உள்ள போமா. நில்லடி, அவ உள்ள போக கூடாது. உள்ள போயேன். பெத்தவ நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம உள்ள போறா என்ன அர்த்தம்? ஏய் ஷட் அப். குழந்தை புது ட்ரெஸ் வேணும்னா கடைக்கு அழைச்சு போய் வாங்கி தந்தேன். அதுல என்ன தப்பு? வந்து சொன்னா போதாதா? இத வந்தது சொல்லிருக்கலாமே. சிரிச்சிட்டு கிடந்தா சிரிச்சிட்டு சொல்லியிருப்பேன். இப்படி எரிஞ்சு விழுந்தா மனுஷியா நீ? உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? டாடி Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? இதை இப்ப போட்டு வந்து நிற்குமா? பலே, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வெளியில போனா பொண்ணு உருப்பிட்ட மாதிரி தான். அப்பனுக்கு இருக்கிற அசிங்கமான ரசனை தானே பொண்ணுக்கு இருக்கும். ஸ்டாப் இட். என்ன நினைச்சிருக்க நீ மனசுல? அப்பா வேண்டாம் ப்ளீஸ். நீங்க வெளியூர் போணும். இந்த நேரத்துல அனாவசியமா எந்த டென்ஷனும் வேண்டாம். இல்லம்மா, இது எல்லாம் மீறி போகுது. எதெல்லாம் எல்லாம் மீறி போகுது நான் சொல்லட்டுமா? பொண்ணு வளர்க்கறாராம் பொண்ணு. என்ன பத்தி எது வேணா சொல்லு. ஆனா என் பொண்ணை பத்தி சொன்ன? பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாது, நல்லா வளர்க்க தெரியணும். அவ ஒண்ணும் மோசமா வளரல, நல்லா தான் வளர்ந்துருக்கா. பொம்பளையா பிறந்தா உன்ன மாதிரி தான் இருக்க கூடாது. ஏன் நான் எந்த மாதிரி இருக்கேன்? அப்பா இருமா, இது வர வர அதிகமாயிட்டு இருக்கு. பொண்ணு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்துட்டா பெத்த தாயை பத்தி தான் கேவலமா பேசுவாங்க. நீ இப்படி அடங்காப்படாரியா இருக்கியே, உன்னை உங்க அம்மா சரியா வளர்க்கலையா? ஏய், என் அம்மாவை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா, எப்ப மனுஷியா இருந்த? இங்க பாரு, என்ன பெத்தவங்க போட்ட பிச்சைனாலதான் இப்ப உன் பொழப்பு ஓடிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோ. அரஞ்சனா பாரு. போதும், நேரமாச்சு. உங்க ஃளைட் போயிட போகுது. வாங்க வாங்க. எந்த மானமுள்ள மனுஷனோ மாமனார் தயவுல வாழ்க்கைய ஆரம்பிக்க கூடாது. அதுக்கு நான் உதாரணம். போடி போ, போயிட்டு இங்கதானே வரணும். வா, உன்னை அப்பா கவனிச்சுக்கிறேன். பாய் டாடி. போலாம்பா. நில்லடி. உங்க அப்பா வர வரைக்கும் நீ இங்கே கடை. உன் கூட உள்ள இருக்கிறத விட இங்க வெளிய இருக்கிறதே பெட்டர். ஹலோ, அக்ஷயாவா? ஆமா, நீங்க யாரு? நான் சுஷ்மா பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ட்ரெஸ் பிரசன்ட் பண்ணதுக்கு. நான் உங்களை உடனடியா பார்க்கணுமே. என்ன விஷயமா? ஃபோன்ல அதிகம் பேச முடியல, நான் நேர்லயே சொல்றேனே. உங்களை எங்க பார்க்கலாம்? சொல்றேன். ஏன் ஃபோன் பண்ண? யூனிஃபார்மோட வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? யூனிஃபார்ம் போட்டு வரலனா எங்க போறேன்னு எங்க அம்மா என்ன கேட்டு தொலைச்சிடுவா. சுஷ்மா,
அழாத. என்ன ஆச்சு சொல்லு. நேத்து அம்மா இவ கூட வீட்ல இருக்கிறத விட வெளியே இருக்கிறது பெட்டர்னு தான் விடிய விடிய பனியில சிட் அவுட்லயே உட்கார்ந்திருந்தேன். ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மா மகள் எப்படி நடத்துவான்னு வெளியே சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப எங்க அப்பாவோட கவலை எனக்கே புரியுது. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மா கிட்ட இருந்து எப்ப விடுதல் அக்ஷயா? சுஷ்மா ப்ளீஸ் வேண்டாமா. இது பாரு, இது பப்ளிக் பிளேஸ். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அப்பா வந்தோடனே நான் அவர்கிட்ட ஒன்னு கேட்க போறேன். நான் உங்க கூட நிரந்தரமா வந்து தங்கிக்க போறேன். ஒரு மனதாய் வாழ்வது போல் வெளியில் தெரியும். அவர் இரு மனதாய் வாழும் கதை எவருக்கு புரியும்? ஒரு மனதாய்